வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமா உலகத்தில் டபுள் ஆக்ஷன் படங்கள் வர்றது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனால் 50-60 வருஷங்களுக்கு முன்னாடியே எந்த ஒரு அட்வான்ஸ்டு கிராபிக்ஸும் இல்லாத காலத்தில் ஒரே முகத்தை வச்சுக்கிட்டு ரெண்டு வெவ்வேறு உலகத்தை வெவ்வேறு குணங்களை ஸ்கிரீனில் வாழ வச்ச ஒரு மகா கலைஞனை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். அவர் தான் நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். சிவாஜியோட நடிப்பு பேரரசில் அவர் பண்ணாத சாதனைகளே இல்லை. அதுலேயும் அவரோட டபுள் ஆக்ஷன் படங்களுக்கு தனி அத்தியாயமே எழுதலாம். ஆனால் எல்லா டபுள் ஆக்ஷனும் ஒரே மாதிரி இருக்காது. சில படங்களை ரெண்டு பேரா நடிச்சிருப்பார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெண்டு படங்களை ரெண்டு எதிரெதிர் குணங்களை மனித இயல்புகளோட உச்சத்தை ஒரே போஸ்டர்ல கொண்டு வந்திருப்பாரு. அந்த ரெண்டு இமயங்கள் தான் உத்தமபுத்திரன் மற்றும் கௌரவம். மேலோட்டமா பார்த்தா இந்த ரெண்டு படத்துக்கும் எந்த சம்மதமும் இல்லாத மாதிரி தோணும். ஆனா ஒன்னு ராஜா காலத்து அரண்மனை கதை, இன்னொன்னு கோர்ட் கேஸ்னு போற மாடர்ன் சோசியல் டிராமா. ஆனா ஆழமா உள்ள போய் பார்த்தா அந்த ரெண்டு படத்தையும் இணைக்கிற ஒரு சீக்ரெட் கனெக்ஷன் இருக்கு. அதுதான் சிவாஜியோட சைக்கலாஜிக்கல் ஆக்டிங். முதல்ல இந்த அதிசயத்தை தமிழ் சினிமா பிரம்மாண்டமா பார்த்த வருஷம் 1958 படம் உத்தமபுத்திரன். இயக்குனர் டி பிரகாஷ்ராவ். அந்த காலத்துல கேமரா ட்ரிக்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. ஆனா திரையில ரெண்டு சிவாஜியும் ஒரே நேரத்துல தோன்றி சண்டை போடுகிற காட்சி எல்லாம் இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் பார்த்தா கூட வாய பழப்பாங்க. இந்த படத்துல வர்ற விக்ரமனும் பார்த்திபனும் பிறப்பால ஒண்ணுதான், ஆனா குணத்தால ரெண்டு துருவங்கள். விக்ரமன் அரச குடும்பத்துல பிறந்தவன். அதிகாரம் அவனுக்கு பிறப்புரிமை. அவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் அந்த கட்டளை துணிக்கும். அவன் நடக்கிற நடையில மண்ணை மிதிக்கிற திமிர் தெரியும். அவனோட சிரிப்புல கூட பாசை இருக்காது, கர்வத்தோட மமதை தான் இருக்கும். அவனோட கை உயர்ந்தா அது அரவணைக்க இல்லை, ஆணை போடுறதுக்கு. ஆனா அதே நேரத்துல பார்த்திபன் அரண்மனை பக்கமே போகாதவன், காட்டின் காற்றை சுவாசம் செய்தவன், மக்களோட மக்களா வாழ்ந்தவன். அவனோட கோபத்தில் கூட நீதியின் நெருப்பு தான் இருக்கும். இந்த உத்தமபுத்திரன் வந்து கரெக்டா 15 வருஷம் கழிச்சு 1973 வருது கௌரவம். இயக்குனர் வியட்நாம் வீடு சுந்தரம். மனித மனங்களோட ஈகோவை வசனங்களால செதுக்கின மாஸ்டர் அவர். உத்தமபுத்திரன் படத்துல சிவாஜி வாளோடு ஓடுனார் அப்படின்னா, கௌரவம் படத்துல வார்த்தைகளோட ஆளுவார். அங்கே அரண்மனை தான் அவரோட களம், இங்கே கோர்ட் ரூம் தான் அவரோட ராஜசபை. அங்கே குதிரை குளம்படி கம்பீரத்தை தந்துச்சுன்னா, இங்கே அவரோட இடிமுழக்க குரல் அதிகாரத்தின் அடையாளமா மாறுது. சட்ட புத்தகத்தை வெறும் நூலா பார்க்கல, ஆயுதமா பார்த்தார். அவர் கோர்ட்டுக்குள்ள நுழையிறப்பவே ஒரு சாதாரணமான வக்கீல் மாதிரி வரமாட்டார். தன்னை வெல்ல எவனுமே இல்லைன்னு வர்ற ஒரு பேரரசன் மாதிரி வருவார். அவரோட கழுத்து எப்பவுமே நிமிர்ந்தே இருக்கு தெரியுமா? அதுதான் அவரோட கர்வத்தின் வடிவம். ஆனா அதே கோர்ட்டுல அதே சட்ட புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டு இதரில் நிக்கிறாரே கண்ணன். அவருக்கும் சட்டம் தெரியும், திறமை இருக்கு. ஆனா ரஜினிகாந்த் சட்டத்தை தன் வெற்றிக்காக பயன்படுத்துறாரு, கண்ணன் சட்டத்தை நீதிக்காக பயன்படுத்துவார். ஒரு ஆக்டரை மேக்கப் போட்டு மாத்திரலாம், மீசையை மாத்திரலாம், ட்ரெஸ்ல மாத்திரலாம். ஆனா பாடி லாங்குவேஜ மாத்துறது சாதாரணமான விஷயமா? சிவாஜி அதைத்தான் பண்ணார். முதல்ல விக்ரமனை பாருங்க. அவன் ரூமுக்குள்ள நுழையிறப்பவே அந்த இடம் அவனுக்கு சொந்தமானது அப்படின்னு நினைப்பான். மெதுவா நிதானமா நடப்பான். ஏன்னா நமக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க அப்படிங்கிற திமிர். உதட்டுல ஒரு ஏளன புன்னகை, நான் மேல நீ கீழே அப்படிங்கிற அந்த டோன் அவனோட முகத்திலேயே இருக்கும். ஆனா பார்த்திபன் அவர்கிட்ட அதிகாரத்தோட இருக்காது, ஒரு சுதந்திரமான தளர்வு இருக்கும். கண்கள்ல ஒரு குழந்தைத்தனமான நேர்மை இருக்கும். இப்போ அப்படியே கௌரவம் பாரிஸ்டர் ரஜினிகாந்த் கிட்ட வாங்க. அவர் சேர்ல சாஞ்சு உட்கார்ந்து இருந்தா கூட அது சோம்பேறித்தனம் கிடையாது, தன்னம்பிக்கையோட சாய்வு. கையில் இருக்கிற பைப்பு உதட்டுக்கு கொண்டு போற விதம், புகையை மெதுவா வெளியே விடுற அந்த ஸ்டைல், பேசுறதுக்கு முன்னால ஒரு செகண்ட் அப்படியும் இப்படியும் பார்க்கிற அந்த மாசான லுக், இதெல்லாம் தான் எதிராளிய பேசாமலேயே தோக்கடிக்கிற வித்தை. ஆனா கண்ணன் ரொம்ப சாது. குருவுக்கு முன்னால கைகளை கட்டிக்கிட்டு நிப்பாரு. அது பயம் இல்ல, பண்பாடு. ஆனா வாதாட ஆரம்பிச்சிட்டா அந்த அமைதிக்குள்ள இருக்கிற அறிவின் கூர்மை தெரிக்கும். இந்த ரெண்டு படங்களோட கிளைமேக்ஸும் தமிழ் சினிமா வரலாற்றுல செம மாசான காட்சிகள். உத்தமபுத்திரன் கிளைமேக்ஸ்ல உடல்கள் மோதுது, கௌரவம் படத்துல கிளைமேக்ஸ்ல புத்திகள் மோதுது. உத்தமபுத்திரன் படத்துல ரெண்டு சிவாஜியும் நேருக்கு நேர் நின்று வால் சண்டை போடுறப்ப விக்ரமன் முகத்துல ஆத்திரமும், பார்த்திபன் முகத்துல நீதியும் நெருப்பா தெரிக்கும். அது வெறும் இரும்போட சத்தம் இல்ல, அகங்காரமும் நீதியும் மோதுற சத்தம். அப்படியே கௌரவம் கோர்ட் சீனுக்கு வாங்க. அங்க வாள் இல்ல, ஆனா வார்த்தைங்கிற கத்தி இருக்கு. ரஜினிகாந்த் வாதாடுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மின்னல் மாதிரி விழுது. ஆனா கண்ணன் ஒரு சர்ஜன் எவ்வளவு துல்லியமா கத்தியை கையாளுவாரோ அதே மாதிரி சட்டத்தை வச்சு ரஜினிகாந்த் கட்டிய வாதக்கோட்டைய கல்கல்ல பிரிச்சு எறிவார். கடைசியில உண்மை ஜெயிச்சதும் பாரிஸ்டர் ரஜினிகாந்த் முகத்தில் வர அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு. அப்பாடா, தோல்வியோட வேதனை, உடைந்த ஈகோ, ஏமாற்றம்,
இதையெல்லாம் சில நொடிகள்ல முகத்துல காட்டியிருப்பார் பாருங்க. அங்க நிக்கிறாரு நடிகர் திலகம். இன்னொரு செம சுவராசியமான விஷயம், இந்த 2 படத்துலயும் வர்ற அந்த பாட்டுக. ஒன்னு யாரடி நீ மோகினி, இன்னொன்னு கௌரவம் படத்துல அதிசய உலகம். உத்தமபுத்திரன் படம் பாட்டுல விக்ரமன் அந்த படத்துல டான்ஸ் ஆடுறப்போ அவரோட கால்கள் அப்படியே துள்ளி குதிச்சு விளையாடும். கால்கள் தரையில படுகிற வேகம் ஒரு இளவரசனோட துடிப்பை காட்டும். ஆனா கௌரவம் படத்துல அதிசய உலகம் பாட்டு வர்றப்ப சிவாஜி சேர்ல உட்கார்ந்து எழுந்திருக்கவே மாட்டார். உட்கார்ந்த இடத்துலயே முழு பாட்டையும் ரூல் பண்ணுவார். அவரோட கைகள் பேசும், விரல்கள் தாளம் போடும். அந்த பைப்பை பிடிக்கிற ஸ்டைல ஒரு நடன அசைவா மாறும். யாரடி நீ மோகினி பாட்டுல கால்கள் பேசிச்சு அப்படின்னா அதிசய உலகம் பாட்டுல விரல்களும் முகங்களும் பேசிச்சு. இதுதான் ஒரு ஆக்டரோட அசாத்தியமான குரோத். ஸோ ஃபைனலா சொல்லணும்னா இருவேட நடிப்புனா 2 வெவ்வேறு மேக்கப் போட்டுட்டு வர்றது இல்லை. 2 வெவ்வேறு உயிர்களை ஸ்கிரீன்ல வாழ வைக்கிறது அப்படின்னு தமிழ் சினிமாவுக்கு இலக்கணம் எழுதி கொடுத்தவர் நம்ம சிவாஜி கணேசன். அதனாலதான் இன்னைக்கும் வரைக்கும் விக்ரமனையும் பார்த்திபனையும் ரஜினிகாந்தையும் கண்ணனையும் நம்மளால மறக்கவே முடியல. அங்க ஆக்டர் சிவாஜி மறைஞ்சு அந்த கேரக்டர்கள் மட்டும் நம்ம மனசுல இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த 2 படங்கள சிவாஜியோட எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்? விக்ரமனா பார்த்திபனா இல்ல பேரிஸ்டர் ரஜினிகாந்தா கண்ணனா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.